நம்மோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I am so happy to be here with you this evening to worship God and to share God's word. If you have Bible, please turn with me to the book of Isaiah, chapter 54, verses 2 and 3. ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாக கேட்கிறேன். அதிலிருந்து 2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவது ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். I will read it in English, then I will read it in Tamil. Isaiah chapter 54, verse 2 and 3. Enlarge the place of thy tent. Let them stretch forth the curtains of the inhabitants. Spare not, lengthen thy cords, and strengthen thy stakes. For thou shalt break forth on the right hand and on the left, and thy seed shall inherit the Gentiles, and make the desolate cities to be inhabited. தமிழிலே வாசிக்கிறேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவார். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். Enlarge the place of your tent. Stretch forth your curtain. Lengthen your cords, strengthen your stakes. There are 4 things mentioned. 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இடத்தை விசாலமாக்கு, திரைகளை விரிவாக்கு, கயிறுகளை நீளமாக்கு, முளைகளை உறுதிப்படுத்து. விசாலமாக்கு, விரிவாக்கு, நீளமாக்கு, உறுதிப்படுத்து. Enlarge, stretch forth, lengthen, strengthen. 4 முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. There are 4 important things are mentioned. Our God is a God of blessings. நாம் ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். அவரிடத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. Our God is a God of blessings. He has all the blessings. Whatever we need in this world and the world to come. There is no shortage in His resource. ஆண்டவரிடத்திலே ஒன்றும் குறைவில்லை. இந்த குறைவில்லாத ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நான் உன்னை அதிகமாய் ஆசீர்வதிக்க நீ இடத்தை விசாலமாக்கு. முதல் காரியத்தை Enlarge the place of your tent. தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு இடத்தை விசாலமாக்கு என்று சொல்லுகிறார். இடத்தை we have to make room for God's blessing. மழை ஏராளம் பெய்கிறது. மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணீரை சேகரிப்பதற்கு நாம் ஒரு பெரிய டேம் கட்டினால் அந்த டேம் நிரம்பும், அல்லது ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வைத்து அந்த பாத்திரம் நிரம்பும், ஒரு சின்ன டம்ளரை கொண்டு வைத்தால் அதுதான் நிரம்பும். The rain can now bring out lot of waters, but only when we fill the reservoir, the dam will hold lot of water. But if we have a small vessel, very small cup or small vessel, only it will fill. எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த நாம எவ்வளவு இடத்தை கொடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் அங்க ஆசீர்வாதம் நிற்கும். So it is very important that we enlarge the place for God's blessing in our life. I want to bring out few things from the scripture. First, Genesis chapter 13 verse 14. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே God said to Abraham in Genesis 13:14, God said, lift up your eyes and see the land. உன் கண்களை உயர்த்தி நீ இந்த இடங்களை பார். See this land. வடக்கையும் மேற்கையும் கிழக்கையும் தெற்கையும் பார். நீ பார்க்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன். The land you see in the north, in the south, in the west and the east. See this land and I will give you this land. முதலாவது நமக்கு பார்வையிலே விசாலம் தேவை. We need enlargement in our vision. Many people have vision only about their family. Many pastors have their vision only for their local church. நம்முடைய தரிசனம் விசாலமாய் இருக்க வேண்டும். கரங்களை ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
நம்ம ரட்சிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். இதுலயே நம்ம ஜெபம். ஆண்டவரே, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கவேன். I want to be a blessing to many people. Vision. We need the vision about our life, about our family, about our church. தரிசனம் தேவை. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார். Where there is no vision, people perish. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன்னா, ஆண்டவர் ஏராளம் தருகிறேன் என்று சொல்லும்போது இடத்தை நாம் விசாலமாக்க வேண்டும். கீழே 17ஆம் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால், God said, Abraham, get up and walk. Walk in this land, in the breadth and the length of this land. I will give this land to you. நீ எழுப்பி நட. நீ நடக்கிற இடம் முழுவதையும் உனக்கு தருவேன். எந்த தேசத்தில் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியுமா? அமெரிக்காவில் நீ நட, அதெல்லாம் தர முடியும்னு சொல்ல முடியுமா? சார்ஜ் புஷ் சொல்லுவாரா? அவர் சில மாதத்தில் இருக்கிற இடத்துட்டு விட்டுட்டு போயிடுவார். அவர் சொல்ல முடியாது. எந்த தேசத்து பிரசிடென்ட் சொல்ல முடியும்? only God can promise like. நீ பார்க்கிற இடத்தை உனக்கு தருவேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நல்ல விசாலமான தரிசனமும் விசாலமான நல்ல செயல்பாடும் தேவை. ஆபிரகாம் நடந்து திரின்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், அவன் நடந்து திரிந்தான். We need enlargement in our prayer. இயேசு சொன்னார் in Mark chapter 11:24 I believe, in 14:14 John, ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் கேளுங்கள், என் நாமத்தினால எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன். Ask in my name and I shall give to you. So we should have enlargement in our prayer. நீங்களாம் என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சோதத்தாரும் பலத்தாரும் மனைவி ஆசிரியர் பிள்ளைகள் ஆசிரியர் ஒரு லட்சம் பேருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லுங்க. இருக்கிற காலத்துல எவ்வளவு பேருக்கு அதிகமா இருக்கு? நான் கோடிக்கணக்கில் ஜெபம். ஆண்டவரே, கோடிக்கணக்கான பேருக்கு என்ன ஆசீர்வாதம். Our prayer should have enlargement. We read in 2 King chapter 4 about a widow. 2 King 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவை அங்கே எலிசாவிடத்தில் வருகிறார். கணவன் மரித்து விட்டான். என் பிள்ளைகள் 2 பேரும் கடன்காரன் கொண்டு போவார். நான் என்ன செய்வேன்னு கேட்கும்போது, உன்னிடத்தில் என்ன உண்டு நான் கேட்கிறேன். The widow came to Jesus, to a prophet. My husband is dead. I am a widow. My children are in big danger. The people, those who gave money, whom we borrowed money, now they are going to take them as a slave. எலிசா கேட்கிறான், உன்னிடத்தில் என்ன உண்டு? கடன் தான் நிறைய உண்டு. ஏற்கனவே எல்லாம் இல்லைன்னா வந்து கேட்கிறான். வாட் யூ she said, I get pot of oil. என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. சொல்ல, நீ வீட்டுக்கு போய் பக்கத்து வீட்டெல்லாம் வெறும் பாத்திரங்களை வாங்கி நிரப்பு. எத்தனை பாத்திரம் நீ வாங்கி நிரப்பு, அத்தனை பாத்திரமும் எண்ணெய் நிரப்பு. Go and get the vessels from your neighbors. Bring all the empty vessels. Pour this oil. இந்த எண்ணெயை ஊற்ற ஊற்ற எண்ணெய் குறையாமல் வரும்.